ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் முட்டை பொரியல். அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு வாணலில் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிய விட்டுட்டு இதில் பொடியாக நறுக்குனா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க. நம்ம காரத்துக்குன்னு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நல்லாயிருக்கும் இந்த பொரியல், செஞ்சு பாருங்கள். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. நிறையா பசங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் பிடிக்காது. முட்டையில் செஞ்சு தரும்போது சூப்பராக சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்குன வெண்டைக்காயை சேர்த்து நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகிற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி வதக்கிறதால நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருக்குமோன்ட்டு பயப்பட வேணாம். நம்மளுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். நம்ம அள்ளி தூற்றும் போது அப்படியே பொல பொலன்னு விழும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. சில பேர் நினப்பாங்க வெண்டைக்காயை நம்ம பொரிக்கும் போது அந்த வழுவழுப்பு தன்மை தான் இருக்கும்ன்ட்டு நினப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோதாங்க. இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே வெண்டைக்காயில் உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். இதில் 2 பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். அரை கிலோ வெண்டைக்காவுக்கு ஒரு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இந்த பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி ரசம் தான் வச்சுருந்தேன், அதில் தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நடுவில் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு இந்த முட்டை கலவையை அதில் சேர்த்து நல்லா முட்டை நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கங்க. முட்டை நல்லா வெந்து பொரிஞ்சு வரும்போது இந்த வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஒன்று கூடி நல்லா கிளறி விடுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். முட்டை சேர்த்து செஞ்சுருக்கிறதால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயே எனக்கு வேணான்னு சொல்கிற பசங்க தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய சத்து இருக்கிறதால இதை அடிக்கடி சாப்பிட்லாம். நிறைய பேர் காமெடியாகவும் சொல்லுவாங்க, சிரிப்பாகவும் சொல்லுவாங்க, மூளை வளர்ச்சிக்கு வெண்டைக்காய் நல்லதுன்ட்டு. அதுதான் உண்மை. முட்டை நல்லா பொரிஞ்சு வெண்டைக்காயோடு கலந்து வந்துடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் சிம்முலேயே வதக்கிட்டு எடுத்து பாருங்கள். சூப்பரான சுவையான வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் 2-3 நாளாகவே வீடியோ போட முடியல. என் அத்தை பேரனுக்கு கல்யாணம், அதனால் அதில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதால என்னால் வீடியோ கண்டினியூவாக போட முடியல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.